வணக்கம். நம்ம ஒரு 30 டேஸ் பேட்டர்ன்ஸ் ப்ராக்டிஸ் பார்த்தோம். இன்னையிலேருந்து நம்ம ஸ்போக்கன் ப்ராக்டிஸ் பார்க்க போறோம். எதுக்கு ஸ்போக்கன் ப்ராக்டிஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம என்னதான் பேட்டர்ன்ஸ் வெல் வெர்ஸா இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் இல்லாம பேச முடியாது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்? வீட்ல இருந்தே தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். வீட்ல இருந்து பேசும்போது தப்பாயிருமோ? தப்பா எடுத்துருவாங்களோ? எந்தவித சந்தேகமும் நமக்கு இருக்காது. பேச தயக்கமும் இருக்காது. ஓகேங்களா? நீ ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்போக்கன் ப்ராக்டிஸ? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் த்ரெட். ஸ்போக்கன் ப்ராக்டிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுன்னு. ஏன் அப்படின்னா கன்வர்சேஷன்ல மோஸ்ட்லி என்னவா தான் இருக்கும், கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின் கேட்கறது ஏதாவது தான் இருக்கும், எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கும். எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்னா எதுல தான் ஸ்டார்ட் ஆகணும், ஆக்சிலரி வேர்ப்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆக்சிலரி தான் என்னது, ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி டூ வேர்ப். இந்த டூவோட வேர்ப்ஸ் எல்லாம் எதெல்லாம் அப்படின்னா டூ, டஸ், டிட், டன். ஓகேங்களா? டூவும் டஸ்ஸும் எதுக்கு வரும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரும். டூ ஐவி யூதேக்கு வரணும், டஸ் ஹீ ஷி இட்டுக்கு வரணும். ஓகேங்களா? டிட் பாஸ்ட் டென்ஸ். உங்க இதுலயும் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்டாவே தான் கொடுத்துருக்கு. இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகேங்களா? கொஸ்டினோட இது ஃபார்முலா பார்த்துடலாம். டூ அடுத்தது என்ன வரணும், சப்ஜெக்ட் வரணும், வேர்ப், ஆப்ஜெக்ட் ஆர் பிளேஸ். ஓகேங்களா? டூ கூட என்ன சப்ஜெக்ட்லாம் வரணும்னு சொல்லியிருக்கேன், ஐவி யூதே. டூ கூட வரக்கூடிய சப்ஜெக்ட் ஐவி யூதே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ப் குக் எடுத்துக்கலாமா? டூ யூ குக் டின்னர், டூ யூ குக் பிரேக்ஃபாஸ்ட், டூ யூ குக் லஞ்ச். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேர்பா கிளீன் எடுத்துக்கலாம். டூ யூ கிளீன் என்னது, க்ளோத்ஸ் எடுத்துக்கலாமா? டூ யூ கிளீன் க்ளோத்ஸ். அடுத்தது வாஷ் எடுத்துக்கோமா? டூ யூ வாஷ் என்னது, டிஷ்ஷஸ். நெக்ஸ்ட் டூ யூ ஓப்பன் த டோர். ஓகேங்களா? இதே மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க கொஸ்டினை நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. ஃப்ரேம் பண்ணி என்னெல்லாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கப்புறம் வீட்டில் பேசுறதுக்கு இதுல இருந்து எந்த மாதிரிலாம் ரிலேட் ஆகுமோ அதெல்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டஸ் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் டூ வேர்ப்ல டஸ் பார்க்க போறோம். டஸ் எதுக்கு வரும் அப்படின்னா ஹீ ஷி இட்டுக்கு வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர். அந்த ஹீ ஷி இட்டு நேமா சிங்குலர் நேமா இருந்தாலும் டஸ் தான் வரும். டஸ் ராம், டஸ் சீதா. ஓகேங்களா? சரி, இதோட ஃபார்முலா பார்த்தரலாம். டஸ், ஹீ ஷி இட்டு, அடுத்தது வேர்பு, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆர் பிளேஸ். ஓகேவா? சரி, டஸ் ஷி ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட், டஸ் ஷி குக் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம், ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? Does she pack என்ன எடுத்துக்கலாம், lunch box. Does she pack lunch box? Next, does she iron clothes? Next, does she water plants? ஓகேங்களா? Next, does she dust furniture? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, கூட ஒரு 5 இருக்கும். இந்த 5 நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? he she இட்டுக்கு தான் டஸ் வரணும். அதுக்கப்புறம் சிங்குலர் நவுனுக்கும் டஸ் தான் வரும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பேச முடியாது. அதான் ஸ்போக்கன் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகக்கூடியது டிட். நெக்ஸ்ட் டூ வேர்ப் எது அப்படின்னா டிட். இந்த டூக்கும் டஸ்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது, டிட். ஓகேங்களா? இதோட டெம்ப்ளேட், இதோட ஃபார்முலா டிட், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் ஆர் பிளேஸ். இதோட எக்ஸாம்பிள் என்ன, எக்ஸாம்பிள் வேர்ப் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பை. டிட் யூ பை கிராசரிஸ், கிராசரிஸ் வாங்கியாச்சா? ஓகேங்களா? ஒரு 10 வேர்ப்ஸ் கொடுத்துருக்குது, ஆப்ஜெக்ட் 10 கொடுத்துருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு 5 சென்டென்ஸ் பார்த்துருவோம். மீதி நீங்க தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? டிட் யூ, டிட் யூ கட் என்னது, வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா? டிட் யூ கட் வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட், டிட் யூ பை ஃப்ரூட்ஸ், டிட் யூ பை ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட், டிட் யூ ஸ்வீப், ஸ்வீப் என்னது, ஃப்ளோர் தானே வரும். டிட் யூ ஸ்வீப் ஃப்ளோர். நெக்ஸ்ட், மாப், டிட் யூ மாப் த ஃப்ளோர். நெக்ஸ்ட், டிட் யூ அரேஞ்ச் த டேபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட், டிட் யூ ரிப்பேர் த டேபிள், டிட் யூ ரிப்பேர் த பேக். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, 5 இன்னும் கூட ஒரு 5 6 இருக்குது. இந்த 6 வேர்பையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு வீட்டில் எங்கெல்லாம் பேச முடியும், இதை வச்சு எங்கெல்லாம் உங்களால பேச முடியுதோ அங்கெல்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். கான்வர்சேஷன் பார்த்துருவோம். டூ யூ ரீட் புக்ஸ் அட் நைட்? நைட் நீ புக்கு படிப்பியா? எஸ் ஐ டூ.
ஏன் எஸ் ஐ டூன்னு சொல்றோம்? அந்த செயலை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? டூன்னு சொல்றோம். டூன்றது நம்ம எந்த செயலை செய்தியா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த டூ பிளஸ் ரீடு தான். ஓகேங்களா? அப்போ ஐ டூனா என்ன அர்த்தம்? நான் புக்கை ரீட் பண்ணேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, டிட் யூ ரீட் எ புக் எஸ்டர்டே? நேத்து நீ புக் ரீட் பண்ணியா? நோ, ஐ டிடன்ட். டஸ் யுவர் பிரதர் பிளே கிரிக்கெட்? உன்னுடைய பிரதர் வந்து கிரிக்கெட் விளையாடினானா? எஸ், ஹி டஸ். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பாருங்க, டு யூ ட்ரிங்க் டீ இன் த மார்னிங்? நீ மார்னிங் வந்து டீ குடிச்சியா? எஸ், ஐ டு. ஓகேங்களா? டிட் யூ ட்ரிங்க் டீ டுடே? இன்னைக்கு நீ டீ குடிச்சியா? எஸ், ஐ டிட். ஆமா, குடிச்சேன் அப்படின்னு சொல்றதுதான் எஸ், ஐ டிட்னு சொல்றோம். டஸ் யுவர் மதர் ப்ரிப்பேர் லஞ்ச்? உன்னுடைய மதர் வந்து லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணாங்களா? எஸ், ஹி டஸ். டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செயலை, என்ன செயலை செய்தீங்களான்னு கேட்டாங்களோ அந்த செயலை செய்தாங்க அப்படின்னு அர்த்தம். எஸ், ஹி டஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.